போது மந்திரம் சொல்ல தெரியுமா? தெரியும். எங்க சொல்லுங்க பாப்போம். ஓம் முகரேந்திரமணே ஓம் நயனவதரஸ்துராந்தே ஓம் சதுர்மேந்திரமணே ஓம் துளாராசிமந்திரமணே. சும்மா இல்ல, யாருக்காவது புரிஞ்சுச்சா? ஏதாவது என்னைக்கு ஐயர் ஓதுனது நமக்கு புரிஞ்சு. டேய் 48ல போய் ஸ்பீடு மந்திரம் என்ன பண்றது? ஊர் நம்புது, அப்புறம் என்ன பண்றது? இருங்கய்யா. ஐயரவர்கள் உண்மையிலேயே சமஸ்கிருதம் இந்த ஓதுவார்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து ஓதுவதனால் கரடன் வரவில்லை. ஓதுவது ஒரு பக்கம், அவருடைய சக்தியோடு ஓதுனாலும் ஒரு விதமான வாசன திரவியம் அந்த ஓமத்திலே போடுவார்கள். இந்த வாசனை திரவத்தினால தான் வருகிறது கரடன். பம்பா நீ இப்ப அரை வாங்கிட்டு போறேன். உண்மை. நான் கேட்ட கேள்வி என்ன, இவன் சொல்ற பதில் என்ன? சொல்லி வரேப்பா. இந்த பத்தியா என் பக்கம் அப்படியே சாஞ்சிருவாங்க. என்ன 48 எந்த மக்கள் நம்பினாலும் இந்த பகுதி தண்ணி ஊத்துறது சொல்லிட்டு இருக்கா? அப்படியே சாச்சிட்டேன் கப்பலை. ஏன்னா 48 போக கூடாது. என்ன கும்பாபிஷேகம் தானப்பா 48. ப்ரோ என்ன ப்ரோ அமைதியா இருக்கீங்க? பருப்பு வேகலையா? 18 48. அந்த 48னா முடிஞ்ச உடனே 18 48 போட்டுருவாங்க. அப்புறம் கும்பாஜியம் அவங்க கும்பத்திலே வாஜியம். கட்டக்கால் ஓட்டு நடக்குறியா என்ன? 48 நாள் எதற்காக மண்டல பூஜை வைக்கிறாங்கன்னா, ஒரு மண்டலம் என்பது என்ன? மண்டல் நகர், ரிங் ரோடு, கோரிப்பாளையம், புது மண்டபம். அங்கெல்லாம் போய் தானப்பா சாமான் வாங்கிட்டு வரணும். நீங்க வாவே என்ன இது என்ன இல்ல, அங்கெல்லாம் போய் தான் சாமான் வாங்கிட்டு வரணும். இல்ல சரிதான் நீங்க பேசுற சரிதான், அவர் சொல்ற சரிதான். ரிங் ரோடு அதெல்லாம் போய் தான் சாமான் வாங்கிட்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும். என்னப்பா அது? என்னப்பா அப்புறம் சொல்லுங்க. மாட்டுத்தாவணி, பறவை அன்னதானத்துக்கு அங்கே தானே காய்கறி வாங்கணும். ஆமா, உசலம்பட்டி போகணும். இது என்னப்பா இது? என்ன இதெல்லாம்? கோரிப்பாளையம் போயிட்டேன். இது கொஞ்ச நேரம் ஒவ்வொன்றா வருவாப்ல. தேங்காய் கடை அதெல்லாம் சொல்லணும். முதல்ல கும்பாபிஷேகம் நடத்தணும்னா என்ன செய்யணும்? வசூல் பண்ணணும். அருமையான கொஸ்டின். வசூல் பண்ண வேணாம்டா பேப்பலை. அது இல்லை. கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்றால் நடுமுதலை குளம், குளத்துப்பட்டி, கீழப்பட்டி கிராம பங்காளிகள் அத்தனை பேருமே ஒன்று கூடி ஒரு கூட்டம் போடணும். கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி இளவர நேரத்தில் முதல் மைசெட்டுக்கார போய் அங்கே லைட்டை போடணும். செத்த சண்டையை போடணும். இதெல்லாம் நடக்கிறதேன்னு சொல்லி வச்சு தப்பு. நீ என்ன தப்பா கருத்தான பேசுறேன்? அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு செயல்பட்டாத்தான் எத்தத்தண்டி ஆலயமாக இருந்தாலும் அங்கே கும்பாபிஷேகம் நடத்த முடியும். இதான் உண்மை. ஆளுக்கு ஒரு பேச்சு, நீதிக்கு ஒரு நியாயம் என்று கிடையாதுங்க. அது நான் சொல்றதே சீரியஸா சொன்னா கூட சிரிச்சுட்டு தானே இருக்கா. என்ன பண்ண சொல்ற? என் பொண்டாட்டியே அப்படித்தான். மானாமதுரை போகும்போது பைக்கில் இருந்து விழுந்துட்டு போன் அடிக்கிறேன். ஏமா கையில் அரைச்சி பிடிச்சணும். காமெடி ஒண்ணாம வீட்டுக்கு போயான்றா. அவன் உண்மையை யார் நம்புறா? ஏன்னா என்னை பார்த்த கண்ணோட்டம் அப்படி. இவர் நாரதர், இவர் என்ன சொன்னாலும் மக்கள் வந்து சிந்திப்பீங்க, கைதட்டுவீங்க. ஆனால் நான் கோமாளி. என்னை கோமாளியா பார்த்துட்டியே. நான் என்ன கருத்து சொன்னாலும் உங்களுக்கு சிரிப்பாத்தியா இருக்கும். அவருக்காக நான் வீட்டுக்கு போயிடுறேன். அவரை வச்சு ஏதாவது பண்ணி விடு. என்னை பேச விடுங்க. என்னதான் எங்கே சுத்தியும் கும்பாபிஷேகம் முடிகிறது. 48 நாள். இது எதற்காக 48 நாள் எல்லாம் நினைக்கிறீங்க? கும்பாபிஷேகம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு முக்கியஸ்தர்களும் ஊர் கிராமத்தர்களும் சுத்தபத்தமாக இருக்கியா, தெய்வத்துக்கு நீ பத்தியா இருக்கியா அப்படின்றக்காக அன்றைய காலத்தில் என முப்பாட்டன் சோதிப்பதற்காக வைத்தான். 48 நாள் நீ சுத்தபத்தமாக இருந்து வரடா, வாழ்க்கையிலே 400 நாள் சாதித்துக்கு சமம் என்றான். ஊர் நம்புது, பேசாம என்ன பண்றது? அடிச்சு விடு. உண்மைதான். அவர் உங்களை சிரிக்க வைக்கிறதா சொல்லணும். சரி சொல்லுங்க. இருப்பா, நான் என்ன சொல்ல வரேன்? என்ன சொல்லல. என்ன நீங்க அதுக்குள்ள தான் கை தட்டிட்டு என்ன முடிக்கல. சொல்லு. எதற்காக கும்பாபிஷேக நேரத்திலே கும்பாபிஷேகத்துக்கு மறுபடியும் வீட்டிலே நம்ம அசையம் முழங்க கூடாது. ஏன்? சாப்பிட்டு விடுவாடுன்னு அசையும் பொருளாக இருந்து அருள் கொடுக்கிறான் இறைவன். அவனுக்காக ஒவ்வொரு மனிதனும் அதனால் வரை அசைவம் சாப்பிடாம இரு என்று வைத்தான் என் முப்பாட்டன்.
சும்மா கிடையாது, அவங்க 2 பேரும் தான் கை தட்டுறாங்க. ஏன்னா அவங்க நம்மாள் கிட்ட ஒன்றும் பருப்பு வேகலையே. ஏன்னாப்பா வேணாம்ட்டியா, வீட்டு போவா, சொல்ல விடு, இருப்பா. 48 நாள் என்பது ஒரு மண்டலம். அந்த 48 என்பது 48 கன்னிகளுக்கு சமம். அதனால தான் 48 நாள் மண்டல பூஜையில் மறுபடியும் நடக்கிறது இந்த ஆலயத்தில் சிறு கும்பாபிஷேகம். முடிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச விலகத்தை நீங்க சொல்லலாம். நல்ல விஷயம். ஏன்னா 48 நாள் ஒரு மண்டலம் என்பது நவக்கிரகங்கள் 9, 12 ராசிகள் 9ஐயும் 12ஐயும் கூட்டினா 21, நட்சத்திரங்கள் 27, 21 27ஐயும் கூட்டினா 48. 48ங்கிறது ஒரு மண்டலம். ஒரு மனிதன் தீராத நோய் வந்துருச்சுன்னா 48 நாள் மருந்து உண்ணணும். ஒரு கோயிலுக்கு ஆலயத்திற்கு விரதம் இருந்து மாலை அணிவிக்கணும்னா 48 நாள் விரதம் இருந்து மாலை அணிவிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஒரு பூஜை நடக்குது, 12 ஆண்டுக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடத்தணும். அப்போ 48 நாள் மண்டலம், அதுக்கு பூஜை நடக்கும் பொழுது அந்த இறைவனுடைய சக்தி மிக உயர்ந்ததாக கூடும் என்பது ஐதீகம். அதனால தான் 48ங்கிறது ஒரு மண்டலம். நல்ல விஷயம் தான், சிறப்பானது, நல்லா பேசுறீங்க. வேற எதுவும் கேட்குறீங்களா? அப்போ அது கேட்குற மாதிரி இல்லை. நீயே கோரிப்பாளையம் போற, ஒரே நிமிடத்தில் உங்கள் வார்த்தையை முடித்தீர்கள். இந்த வந்துட்டார்ல வரதே முருகன், ஐயா வேறு முருகன், அவங்க ஐயா வேறு முருகன். அண்ணே யாரு? டேய் டேய், அண்ணனா என்ன? அண்ணன் அண்ணன் கிடையாது, ஒரு சாமி, நாரதர். சாமியா? எங்க இருந்து? இங்க இருந்து. இங்க இருந்துதே. எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டேன். இங்க இருந்து தான் வர்றேன். இங்க இருந்தா? இங்க இருந்துனா வானக்காலா? என்ன வானக்கால்னா? நீயே சொல்லிக்கிற, நீயே மண்டே அடிக்கிற. டேய் என்னன்னு கேளு முதல்ல. என்ன இது வந்திருக்கனே வாங்கணும் கூப்பிட்டியா? சரி வாங்க. எதை வாங்க? ஒரு 1/2 கிலோ காராச்சி வேண்டும். டேய் வாங்கன்னு சொன்னியா நீ? ஆமா. யார? உங்களைத்தான் வாங்க. எப்படி என்னைய வாங்க முடியும் உன்னால? ஐயா 2 லூசா. உங்களை வாங்குறேன்னு சொல்லுங்க. கடைக்கு போற? ஆமா. என்ன வாங்க? சாமா வாங்க. இப்ப நீ கேக்குற உங்க சாமான வாங்கவா? என்னைய வாங்க முடியுமா உன்னால? நோ. வாங்க. ஏய் ஆங்கில ஐயா இவன்ட்ட ஏதாவது கேள்வி கேளுங்களேன், காசை பூரா திங்கிறாங்க. வா நான் கேக்குறேன். 48 நாள் மண்டலம் என்பது ஒரு சரி, நல்ல விஷயம் தான். ஆமாங்க. கும்பாபிஷேகத்துல அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் சொல்றோம்ல, மகாபந்தன கும்பாபிஷேகம் ஒண்ணு இருக்குல்ல, ரொம்ப அரவங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தேவல நான் பெறங்கிட்ட பண்ண சட்டாண்டு. டேய் டேய் என்ன டேய், நம்ம கூட ஒண்ணு நம்மால் பின்றானப்பா. அஷ்டபந்தம்டா மகா. ஏ இங்க வா. அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் சொன்னோம்ல, ஆமா. ஏன் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் சொல்றோம்? சரி மகாபந்தனம் சொல்றோம்ல, அதே சொல்றோம். மகாபந்தனமா? ஆமா. அப்படின்னா என்னது? மகாபந்தன கும்பாபிஷேகம். டேய் என்ன தெரியுமா தெரியாது? ஜீர்ணோத்தர கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம், அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் அப்படின்னு இருக்கு. சரி மகாபந்தன கும்பாபிஷேகம் இருக்குங்க. மகாபந்தனம்னா இல்ல, மகா கும்பாபிஷேகம் தான். அதே இருக்குல்ல, இடையில பந்தல போட்டு அதுக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ணா அதே மகா பந்தல கும்பாபிஷேகம். பந்தல் போட்டு கும்பாபிஷேகம் பண்ணா பந்தல் கும்பாபிஷேகமா? சரி இங்க வாடா. ஏய் அவன் நல்லா தெரிஞ்சுறேன். சரி நீங்க சொல்லுங்க. மகா பந்தல் உள்ள யாகம் கும்பாபிஷேகம் சூப்பர்யா, அது நம்பலாம். போயிட்டான். அவன் தப்பா சொல்லல. அவன் யாருங்க? அவன் யாரு? அதுதே எனக்கு தெரியல எதுக்கு வந்தான்னு. நீ எதுக்கு வந்தேனே உனக்கு தெரியல. உன் முன்னாடி ஒருத்தர் வந்திருக்கானா அவனுக்கு தெரியல. என் கூட வர்றவங்க பூரா என் கூட வருவாங்க, இங்கே போவாங்க. எல்லாம் கிறுக்கு பயிலே தான். கேட்கிற கேள்விக்கு தகுந்த மாதிரி கிறுக்கு என்றால் ஆர்வம். டேய் ஆர்வம் உள்ளவன் தான் அதிக நேரம் கிறுக்காவான். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. ஏன் மலுப்புரிய? நான் அதே கேள்வி அவன்கிட்ட கேட்ட கேள்வி தான் உன்கிட்ட கேட்கிறேன். அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அஷ்டபந்தம் மகாபந்தம் எத்தனை பந்தம் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அங்கே ஐயர் இல்லாமல் நடப்பதில்லை என்பதுதான் உண்மை. யாகங்கள் வளர்க்கப்படுகிறது, தாகங்கள் தணிக்கப்படுகிறது. பிளன்று டியூஸ் பிட்டி ஹீரோ ஹோண்டா அது வண்டி ரிப்பேர் ஆகுங்க. விடுங்க அதெல்லாம் விடுங்க. மங்களகரமான ஒரு நிகழ்வு. வாசல்ல வாழை மரம் கட்டுறோம்ல, எத்தனையோ மரங்கள் இருக்கு உலகத்துல. ஆனா நல்ல விஷயத்துல கும்பாபிஷேகத்துல இப்ப வாழை மரம் கட்டியிருக்கோம். என்ன காரணத்திற்காக வாசல்ல வாழை மரம் கட்டுறாங்க? நடு ரோட்டில் வாழை மரம் கட்டலாம், பஸ்ஸுக்காரன் அடிச்சு போட்டு போயிடுவேன். ரொம்ப அரை வாங்கிடுவேன். அப்புறம் சொல்ல விடியா. ஒவ்வொரு சும நிகழ்ச்சியிலையும் எதற்காக வாழை மரம் கட்டுறாங்க? வந்துட்டாங்கல்ல. என்ன கேட்டீங்க? இல்ல அவரே சொல்லட்ட. நீ சொல்றேன். இங்கே கிறிசு கேட்ட ஒரு வேலிக்கருவை முள்ள வெட்டி கட்டி போடலாம், கண்ணில் அடிச்சு போடுறோம். விளக்கம் சொல்ல விடியா.
போஸ்ட் மரத்தை தூக்கி கட்டலாம், ஈபில இருந்து பிரச்சனை ஆயிடும். இல்ல கொட்டாய கம்ப கூட கட்டலாம், வாடகை அதிகமா போட்டுருவாங்க. எதற்காக வாழை மரம் கட்டுறாங்க? ஆ. யாரையும் வாழ வைப்பாள் வாழை மரம். வாழை மரத்திலே மனிதர்கள் உணவு உண்ணலாம். வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சவாஸ், பச்சி இலை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகும்போது இந்த வாழையடி வாழையாக இக்குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் என்பதற்காகத்தான் வாழை மரம் கட்டுகிறார்கள். இப்ப தட்டுங்க. இது பதில், நல்ல பதில். ஏன்னா வாழையடி வாழையாக ஒரு சுப நிகழ்வு நடக்கணும். இப்போ நம்ம செய்யறோம், முன்னாடி தாத்தாக்க செஞ்சாங்க, அடுத்து பிள்ளைய செய்யணும். வாழையடி வாழையாக இந்த கும்பாபிஷேக நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கணுங்கிறக்காண்டிதான் வாழையடி வாழையாக வளரணும் அப்படிங்கிறக்காக தான் வாழை மரம் அப்படிங்கிற விஷயம். ஆமாங்க, உண்மைதான். அதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன, நீ என்ன சொல்ல வர்ற? இல்ல இல்லைங்கிறீங்களா? இதே உண்மைன்னு தான் சொல்றேன். உண்மைதானே? ஆமா. சரி. நீ என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டேன். இல்ல நான் கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? எதை கேட்டாலும் நீ சொல்லு. எதண்டாலும் கேளுங்க. நல்ல விஷயம் தான். சும்மா நீ எதை கேட்ட? இப்ப கோபுரம் கலசம் இருக்கு. ஆமாங்க. கலசத்துக்குள்ள எத்தனையோ வகையான கட்டைகள்லாம் வைக்கலாம். ஆனா ஒரே ஒரு கட்டையை உள்ள வச்சிருப்பாங்க. அது என்ன கட்டை? யாரும் சொல்லக்கூடாது. கோபுர கலசத்துக்குள்ள ஒரு கட்டை உள்ள வச்சிருப்பாங்க. அதுக்கு உள்ள வரகு வச்சிருப்பாங்க. என்ன கட்டை அது? கோபுர கலசத்துக்குள்ளே ஆரம்பத்திலே வெள்ளியில செஞ்சு வச்சிருக்கலாம். இல்ல வைக்க மாட்டாங்க, ரேட்டு அதிகம் வந்துடும். இல்ல ஒரு தங்கத்துல கூட செஞ்சு வச்சிருக்கலாம். அதை யாராவது களவாண்டு போயிடுவாங்க ராத்திரில ஏறி. என்ன? ஆனால் என்ன ஒரு காரணம், கட்டை வச்சிருக்காங்க. அதான் விஷயம். அது குளிர்க்க கட்டை என்ன கட்டினாடா கேட்டாரு. அந்த கட்டை எதற்காக வைக்கிறார்கள்? அவர் என்ன கேட்டாருன்னா, ஒவ்வொரு கோபுர கலசத்துக்குள்ளே எத்தனையோ வரகு வைப்பார்கள், அதை வைப்பார்கள், அதற்குள்ளே ஒரு முக்கியமான கட்டை வைத்திருப்பார்கள். அது என்ன கட்டை என்றுதான் கேட்டார். அதுக்கு வெள்ளின்றியான் தங்கம்ன்றியான் உங்களை வச்சுக்கிட்டு நான் இந்த சங்கது. சரி நீங்க சொல்லுங்க, வாங்க நீங்க சொல்லுங்க அதுக்கு பதில். அவனுக்கு தெரிஞ்சாதான் சொல்லிடுவானே. ஒவ்வொரு கும்பத்திலையும் எத்தனை கட்டைகள் உள்ள கடந்தாலும் அது ஆடாம செட்டாகிற வரைக்கும் வைக்கக்கூடிய கட்டை தான் மரக்கட்டை. மரக்கட்டையா? ஆமாங்க. கோபுரம் கலசம் வைக்கிறான், அங்கிட்டு நகலும் கட்டையை இப்படி வச்சு கட்டி பிடித்தாங்க மட்டப்படுத்துவாங்க. என்னப்பா இதெல்லாம் என்ன பண்றது? அது மரக்கட்டைங்கிறது. எங்கள் இடத்துல தங்கச்சி வள்ளி இருக்கு. நல்ல விஷயம். கல்லு 1000, கருங்காலி 2000, இழுப்பை 3000. கல்லு 1000 வருஷம் மக்காத்தன்மை. அதனாலதான் கோயிலுடைய ஆலயத்துக்குள்ள கல் சிலை உள்ள வைக்கிறோம். 1000 வருஷம் மக்காத்தன்மை. கருங்காலி கட்டை 2000. அதனாலதான் கோபுர கலசத்துல கருங்காலி கட்டையை உள்ள வச்சு அதுக்குள்ள வரவு வைக்கிறது. இழுப்பை 3000. இழுப்ப மரத்தில் உள்ள நடுவில் உள்ள வைரத்தை எடுத்துட்டு வந்ததான் இன்னைக்கு பெரிய பெரிய கோயில்ல வைரத்தேர் ஓடுதுன்னு சொல்றோம்ல. அந்த வைரத்தேர் ஓடுவதற்கான காரணம் மேல வைக்கிற கட்டைக்கு பேரு கருங்காலி கட்டை. ஆளோளம் சோன்னு சத்தம். ஆமாங்க. யாரு? சரி இருக்கட்டும், அது வேணாம். என் தங்கை வள்ளி இருக்கு. அதற்கு முன்பாக எங்களுடைய ஆள் இருக்கு. அழைத்து வாருங்கள் இந்த பெண்மகளை. அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டி விட சொல்லுகிறாய். நன்றி. ஓடியா. என்ன பாட்டு? மறுபடியும் பாட்டா? போட்டு பாட்டு பாடி நீ ஏப்பா போட்டு அறுக்கிறேன்னு சொன்னேன். கதை வரட்டும். இப்போ பாரு சண்டையை பாரு கண்ணே. சிங்கம் சிங்கம் சிலையாகி
மனசுக்குள்ள ஏதோ அச்சம்